கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தோஷமான மாலை நேரத்திற்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு குடும்பமாய் உங்களோடு ஐக்கியப்பட்டு விசேஷமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சில மாதங்களுக்கு பிறகு உங்களோடு கிறிஸ்துவின் அன்பை இப்படி பரிமாற்றிக்கொள்ள கர்த்தர் எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொலோசியர் நிருபத்திலிருந்து இந்த மாலை நேரத்தில் நாம் செய்தி கேட்க போகிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Let us turn our Bibles to Colossians chapter 1. கொலோசியர் 1ஆம் அதிகாரம், அதில் 3-4 வசனங்கள், அது கூடவே 5வது வசனத்தையும் சேர்த்து நம்ம படிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5. உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் உள்ள உங்கள் அன்பை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இப்பொழுது உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். 5வது வசனத்துல இந்த கொலோசே பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார், அவர்களுக்காக ஜெபம் செய்கிறார். எதற்காக அவர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறார் என்கிற காரணத்தை 3-4 வசனங்களில் நாம் வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள அவர்களுடைய விசுவாசம், 2வது பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள அவர்களுடைய அன்பு, இத 2ஐயும் கேள்விப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் இதற்கு காரணமாய் இருக்கிற நம்பிக்கையையும் அவர் யோசித்து பார்க்கிறார். அடுத்த வசனத்துல 4வது வசனத்துல பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் என்று சொல்லுகிறார். இந்த 3 வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகவும் பிடித்த வார்த்தைகள். நம்ம எல்லாருக்குமே இது தெரியும். அநேக நிருபங்களிலே விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இந்த 3 வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். பல்வேறு விதங்களில் பயன்படுத்துகிறார். இங்கே பயன்படுத்தப்பட்ட விதம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இங்கே நம்பிக்கையை அஸ்திபாரமாக வைக்கிறார். அதன் மேல் 2 தூண்களை எழுப்புவோமானால் அதில் ஒன்று விசுவாசம் என்றும் மற்றொன்று அன்பு என்றும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லது வேறொரு விதத்தில் சிந்திப்போமானால் நம்பிக்கையை ஒரு மரத்தின் வேர் போன்று அவர் ஒப்பிடுகிறார். ஆனால் அந்த மரம் வளர்ந்து 2 கனிகளை தருகிறது. அதில் ஒன்று விசுவாசம், மற்றொன்று அன்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த விதத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே இந்த 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதாவது ஒரு விசுவாசிக்கு நம்பிக்கை என்பது ஒரு மரத்தினுடைய வேர் போன்றது. ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்பிக்கை என்பது ஒரு கட்டிடத்தின் அஸ்திபாரம் போன்றது. இந்த உலகத்துல எல்லா மக்களும் ஏதோ சில விஷயங்களை நம்புகிறார்கள். தத்துவங்களை நம்புகிறார்கள், மதத்தை நம்புகிறார்கள், சில கோட்பாடுகளை நம்புகிறார்கள், சில மனிதர்களை நம்புகிறார்கள். எல்லாருக்குமே நம்பிக்கை உண்டு. ஆனா விசுவாசிகளுடைய நம்பிக்கைக்கு பிரத்யேகமான ஒரு தன்மை உண்டு. அது என்னவென்றால், இந்த உலகத்துல எந்த நம்பிக்கை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது சுடுகாடு வரைக்கும் தான் அதிகபட்சம் வரும். அந்த நம்பிக்கை அதிகபட்சம் எது வரைக்கும் மக்களை கொண்டு செல்லும் என்றால் சுடுகாடு வரைக்கும் தான். ஆனா கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு ஒரு விசேஷம், ஒரு தனித்தன்மை உண்டு. அது என்னவென்றால், கல்லறையும் தாண்டி சுடுகாடையும் தாண்டி வரக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் கிறிஸ்தவ நம்பிக்கை. ஏனென்று சொன்னால், அந்த கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய அஸ்திபாரமாய் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சாவை வென்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எனது நம்பிக்கைக்கு அஸ்திபாரம். உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமது நம்பிக்கைக்கு அஸ்திபாரம். அதனாலதான் கிறிஸ்து எப்படி மரணத்திலிருந்து ஜெயித்தாரோ அதே போல விசுவாசிகளாகிய நாமும் கூட ஒரு நாள் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்கிற வெற்றி தொனியோடு கூட கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஒரு நாள் என்ன செய்ய போகிறார்கள்? உயிரோடு எழப் போகிறார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபம் அடைய போகிறோம். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நமக்குள் அந்த திரைக்கு, நமக்கு முன்பதாக அந்த திரைக்குள் போயிருக்கிறாரே, அவரை முகமுகமாய் நாம் காண போகிறோம்.
அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழப்போகிறோம். இந்த நம்பிக்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசை பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை பார்க்கும்போது அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை பார்க்கிறார். அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் எப்படி அதை விளக்குகிறார் என்று சொன்னால், நித்திய கண்ணோட்டத்தோடு நீங்கள் இந்த பூமியில் வாழுகிறீர்கள் என்று அவர்களை குறித்து அவர் பாராட்டுகிறார். நம்ம சாதாரணமா புரிஞ்சுக்கணும்னா இப்படி புரிஞ்சுக்கலாம். They were living a life with an eternal perspective. நித்திய கண்ணோட்டத்தோடு இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த விசுவாசிகளுக்கு இருந்தது. அதனாலதான் அவர்களுடைய விசுவாச செயல்களை பார்க்கும்போது, மக்கள் மீது அவர்கள் வைத்திருக்கிற அன்பை பார்க்கும்போது அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் இவர்களுக்கு கொடுத்த நம்பிக்கை இவருடைய வாழ்க்கையில் வீண் போகவில்லை. இவர்கள் கேட்ட சுவிசேஷமானது பலன் தருகிறது. அதை அவரே சொல்றாரு. 6வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா கடைசியில சொல்றாரு, அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எது? இந்த பின்னணியில படிக்கும்போது சுவிசேஷத்தை குறித்து பேசுகிறார். சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது. அதே போல ஒரு நாள் சுவிசேஷத்தை இந்த மக்களும் கேட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் அல்ல, ஆனால் எப்பாப்பிரா என்கிற மனிதன் மூலமாய் கேட்டார்கள். இந்த சபையை பவுல் ஸ்தாபிக்கவில்லை, எப்பாப்பிரா அதற்கு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. சுவிசேஷத்தை இவர்கள் கேட்டார்கள். சுவிசேஷமானது இவர்களுடைய வாழ்க்கையில பலன் தந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து விட்டேன், எனக்கு பரலோகம் கிடைத்து விட்டது, இனி நான் எப்படி வாழ்ந்தால் என்ன என்று சொல்லி இந்த விசுவாசிகள் வாழவில்லை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்புக்கு, தங்களை தேடி வந்த அந்த சுவிசேஷமானது இவர்களுடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. பாருங்க, வேதத்துல படிக்கும்போது நித்திய ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஈவு என்ன? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விசுவாசிக்கு என்ன ஞாபகம் வரும்? நித்திய ஜீவன் அப்படின்ற வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு எங்க ஞாபகம் போகும்? என்ன சொன்னீங்க? கரெக்டா காமிச்சிங்க. சரியா? நமக்கு உடனே ஞாபகம் வருவது என்ன? பரலோகம். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. நித்திய ஜீவனை குறித்து வேதம் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசுவாசி மரித்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் துவங்குகிறது அல்ல நித்திய ஜீவன். நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விசுவாசி மரித்த பிறகு நிச்சயமாய் பரலோகத்துக்கு போக போகிறோம். அந்த பரலோகத்தில் தான் நித்திய ஜீவன் ஆரம்பமாகிறது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஆனால் அந்த நித்திய ஜீவன் ஒரு மனிதன் எப்பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தனது இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அதே தருணமே அவருக்குள் துவங்கக்கூடியதாய் இருக்கிறது இல்லையா? நம்ம எல்லாரும் அறிந்த உண்மைதான். நித்திய ஜீவன் சொன்னா பரலோகம் சொல்லிடுவோம். ஆனா நித்திய ஜீவன் எங்கே துவங்குகிறது என்று சொன்னால் இந்த பூமியில் துவங்குகிறது. இருளின் ராஜ்யத்திலிருந்து இந்த ஒளியின் ராஜ்யத்திற்கு கர்த்தர் நம்மை அழைத்து வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது வெறும் பரலோகத்தை தருவதற்காக அல்ல. அந்த பரலோக வாழ்க்கையை இந்த பூமியிலேயே நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் உங்களை ஆண்டவர் மாற்றுகிறார், மறுரூபப்படுத்துகிறார். இந்த சத்தியத்தை விசுவாசிகளாகிய நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் நித்திய கண்ணோட்டத்தோடு இந்த பூமியிலே நாம் வாழ முடியும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு ஒரு நண்பன், அவனுடைய பேர் சரவணன். சரவணன் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரவணன் இடத்துல சுவிசேஷம் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்போ சரவணன் இடத்துல சொல்றேன், நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டா நீ பரலோகத்துக்கு வருவடா அப்படின்னு சொன்னேன். அவன் உடனே என்னை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? நீ போய் பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்டான். எனக்கு அப்ப என்ன பதில் கொடுக்கறதுன்னு தெரியல. நான் அப்ப ரட்சிக்கப்பட்ட புதுசு. அப்ப நான் என்ன பதில் கொடுக்க முடியும்? நான் அதை தான் கொடுத்தேன். என்னன்னா, எங்க பைபிள்ல சொல்லியிருக்குப்பா, அதை நீ நம்பு அப்படின்னு சொன்னேன். அப்ப அவன் உடனே இன்னொரு கேள்வி கேட்டான், அது உங்க பைபிள் சரியா? அது உங்க வேதம், நான் எப்படி அதை நம்புவது அப்படின்னு கேட்டான். அன்னைக்கு எனக்கு இதுக்கு பதில் கொடுக்க தெரியல. ஆனா இன்னைக்கு சரவணன் கேட்டா நான் என்ன பதில் கொடுப்பேன் தெரியுமா?
பரலோகத்தை போய் நான் பார்த்துட்டு வரலடா, ஆனா அந்த பரலோகத்தை இந்த பூமியிலேயே நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். பொய் பேசிட்டு இருந்த என்ன உண்மையே பேசும்படியாக இந்த தெய்வம் மாத்தி இருக்கிறார். திருடி கொண்டிருந்த என்னை நல்லவனாக இந்த ஆண்டவர் மாத்தி இருக்கிறார். கெட்ட சிந்தனைகளுடைய என்னை பரிசுத்தம் உள்ளவனாக இந்த தெய்வம் மாற்றி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் என்னை கர்த்தர் கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்குகிறார். நீ முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நித்திய ஜீவன் என்பது நம்ம எப்பயுமே அதை யோசிக்கும் போது அதோடைய நீடோடி தன்மையை மட்டும்தான் சிந்திக்கிறோம். ஆனால் அந்த நித்திய ஜீவனுடைய தரம் ஒன்று இருக்கிறது. We are always thinking about the quantity, not the quality. ஒரு பொருளை வாங்க போறீங்க கடையில, ரெண்டு விஷயத்த பாப்பீங்களா மாட்டீங்களா? ஒண்ணு, எத்தனை நாள் உழைக்கும் அப்படின்னு கேட்பீங்க. இது நிறைய நாள் உழைக்குமா அப்படின்னு கேட்போமா இல்லையா? கேட்போம். அடுத்தது என்ன சொல்லுவோம்? எத்தனை நாள் உழைக்கும் கேட்டு அதோட நிறுத்த மாட்டோம். சரியா? இது நல்ல குவாலிட்டியா இருக்கா, நல்ல தரமா இருக்கா, எந்த அளவுக்கு இது உழைக்கும், எத்தனை நாளைக்கு வரும் கேட்டு அதோட நிறுத்துறது இல்ல. இது எப்படி தாங்கும், இதோடைய டியூரபிலிட்டி என்ன, இதோடைய சத்து என்ன, இது எப்படி வரும், இதெல்லாம் நம்ம பார்ப்போமா இல்லையா? இது ரெண்டுத்தையுமே கவனிப்போம். எதுக்காக இத்தனை உதாரணங்கள் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால், இந்த விஷயம் நம்முடைய இருதயத்தில் ஆழமாக பதிய வேண்டும். தெரியுமானவர்களே, பரலோகத்தை மட்டும் தருவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருப்பாரானால், நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன நடந்திருக்கணும்? பரலோகத்துக்கு போயிருக்கணும் இல்லையா? பரலோகத்துக்கு தானே உடனே போயிருக்கணும். ஆனா ஆண்டவர் ஏன் இந்த பூமியில வைத்திருக்கிறார்? நீங்களும் நானும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதில் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அதில் அநேக இந்த தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்படிதான் இந்த கொலோசை பட்டணத்துல வாழ்ந்த விசுவாசிகள், அவர்கள் அதை புரிந்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் அதை என்ன செய்திருக்கிறாங்க? அவர்கள் அபியாசப்படுத்தியிருக்கிறார்கள். அதனாலதான் இந்த விஷயத்துக்காக ஆண்டவருக்கு இவர் நன்றி சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசம், பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்களுடைய அன்பு. நான் இப்படி சொல்லட்டுமா? இவர்களுடைய நித்திய நம்பிக்கை இவருடைய விசுவாசத்தை வணைந்தது. இவருடைய நித்திய நம்பிக்கை பரிசுத்தவான்கள் மேலுள்ள அன்பை அதிகரித்தது. இவர்களுடைய நித்திய நம்பிக்கை உயிரோட்டமாய் இருந்தது. என்கிட்ட நம்பிக்கை இருக்குன்னு சொல்றது இல்லைங்க விஷயம். அந்த நம்பிக்கையை வாழ்க்கையில வாழ்ந்து காண்பீங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு மரணத்துல பயமே இல்லை அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல முடியும். ஆனால் துணிவோடு போய் சுவிசேஷத்தை எத்தனை பாடுகள் வந்தாலும் அறிவிப்போம் என்று செய்கிறவர் சிலர் தான். நான் சொல்வது புரியுதா? நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறவர்களும் விளக்குகிறவர்களும் இன்றைக்கு அநேகர். ஆனால் நித்திய ஜீவனை வாழ்ந்து காண்பிக்கிற விசுவாசிகளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாலை நேரத்துல இந்த உற்சாகத்தை தான் ஆண்டவர் நமக்கு தரப்போறார். நான் ஒரு 3 விஷயங்களை சொல்லி நான் முடிக்க போறேன், அவ்வளவுதான். இந்த விசுவாச வாழ்க்கையை எப்படி நித்திய கண்ணோட்டத்தோடு வாழுவது, நித்திய கண்ணோட்டத்தோடு வாழும்போது மற்றவர்கள் மேல் உள்ள என்னுடைய அன்பு எப்படி அதிகரிக்கிறது, நான் சில விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர போறேன். சரியா? நீங்க சங்கீதம் 73க்கு வாங்க. நித்திய கண்ணோட்டத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். சங்கீதம் 73 எழுதின எழுத்தாளர் ஆசாப். ஆசாபின் சங்கீதம் அப்படின்னா வாசிக்கிறோம். இந்த ஆசாபுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய குழப்பம் இருந்தது. எல்லாரும் நல்லா கவனிங்க. ஏன்னா என்னையே நான் ஆசாப்ல பாக்குற மாதிரி தான் இருந்தது இதை படிக்கும் போது. சரியா? ஒருவேளை நீங்க உங்களையே ஆசாபுக்குள்ள பார்க்க முடியும். இதை நல்லா கவனிங்க. இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது ஆசாப் ஒரு சந்தேகத்தோடு இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு குழப்பத்தோடு ஆரம்பிக்கிறார். ஒரு விதமான விரக்தியோடு ஆரம்பிக்கிறார். அவர் 2வது வசனத்துல சொல்லும் போது, என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. அப்படின்னா என்ன தெரியுமா? கொஞ்சம் விட்டா பின்னாடி போயிட்டு இருப்பேன் இந்த விசுவாசத்தை விட்டு அப்படின்னு சொல்றார். கொஞ்சம் இல்லைன்னா கீழே விழுந்துட்டு இருப்பேன். இந்த பின்னடைவை நோக்கிதான் என்று வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது. 3வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தரை அறியாதவர்களை பார்த்து நான் பொறாமை கொண்டேன் அப்படின்றார். 3வது வசனம் எப்படி வருது பாருங்க. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். இப்ப ஆசாபடத்துல இந்த கேள்வியை கேட்போமே, ஏன் ஆசாப் நீங்க சங்கீதத்தை எழுதியிருக்கிறீங்க, ஒரு நல்ல விசுவாசி,
ஏன் உங்களுடைய விசுவாசத்துல இந்த பின்னடைவு ஏன் ஏற்படுகிறது? ஏன் இந்த குழப்பம்? ஏன் மற்றவர்களை பார்த்து, கர்த்தரை அறியாதவர்களை பார்த்து நீங்க பொறாமப்படணும்? அவர் பதில் சொல்றாரு. 4வது வசனத்தை பாருங்க. அவர்களுக்கு இடுக்கனே இல்லைன்னு சொல்றாரு. அவங்களை நான் பார்க்கிறேன், அவங்களுக்கு வேதனையே இல்லையே வாழ்க்கையில. அடுத்த வரை சொல்றாரு, அவர்களுடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. அவங்களுடைய சரீர பலன் உறுதியாய் இருக்கிறது. அடுத்தது சொல்றாரு, அவங்க எந்த வருத்தத்தையும் படமாட்டுறாங்களே. 5வது வசனம் பாருங்க. நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள். அப்படின்னா எந்த வருத்தமும் வாழ்க்கையில இல்லையே, எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறாங்களே. அடுத்தது சொல்றாரு, மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். அவங்க உடம்புல வியாதி வர மாட்டேங்குது, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வர மாட்டேங்குது, அவங்களுக்கு எந்த வேதனையும் இல்லை, அவங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கிறது. அதோட நிறுத்தல. நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா 12வது வசனத்துல சொல்றாரு, அவர்கள் சுகஜீவிகளா இருக்கிறார்கள். அப்படின்னா வேற என்ன, கம்ஃபர்ட் ஜோன், நல்ல சொகுசா இருக்கிறார்கள், சுகஜீவிகளா இருக்கிறார்கள், சொகுசான சூழலில் இருக்கிறார்கள். அடுத்தது சொல்றாரு, ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள், பணக்காரங்களா இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆசாவுக்கு வரக்கூடிய குழப்பம் என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாடி வந்தேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சேன், இந்த தேவனை நான் நம்பினேன், எனக்கு என்ன கிடைத்தது? நான் மற்றவர்களை பார்க்கிறேன், உடலும் ஆரோக்கியம், வருத்தமும் இல்லை, எப்பயுமே ஜாலியா இருக்கிறாங்க, சுகமா இருக்கிறாங்க, ஆஸ்தியை பெருக பண்றாங்க, பணக்காரங்களா இருக்கிறாங்க, செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆசா குழம்பி போய் அவர் விரக்தி அடைந்து எழுதும் ஒரு சங்கீதம் தான் இது. ஆனா ஒரு நல்ல விஷயம் பண்ற, என்ன தெரியுமா? இந்த விரக்தி ஏற்படும் போது நேரா தேவ சமூகத்துக்கு போகிறார். நேர தேவ சமூகத்துக்கு போறார். நீங்க 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அப்படின்னு இந்த வசனம் முடியுது. தேவனுடைய சமூகத்துக்கு போறார். இந்த கேள்விகளை தேவனிடத்திலே வைக்கிறார். ஆண்டவரே, உம்ம நாடி தானே வந்திருக்கேன், உம்ம நம்பி தானே வந்திருக்கேன், அப்படியே நான் உங்களை மாதிரி பணக்காரன் ஆகல, அப்படியே நான் உங்களை மாதிரி வேதனைப்படாம இருக்க முடியல. இதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆண்டவரிடத்துல கேட்கிறார். கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னு கேட்டா, இதோட கூட இந்த சங்கீதம் முடியல, இதுக்கு பிறகு சில வார்த்தைகள் வருகிறது. ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆசாப் இந்த கேள்விகள் எல்லாம் வைக்கும் போது கர்த்தர் அவருக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? தம்பி, உன்னுடைய அழைப்பும் சரி, உன்னுடைய முடிவும் சரி, இந்த பூமிக்குரியது அல்ல, ஆனால் அது பரலோகத்துக்குரியது அப்படின்ற பதில தான் ஆண்டவர் கொடுக்கிறார். Both our calling as well as our destiny are eternal. நம்முடைய அழைப்பும் நம்முடைய முடிவும் நித்தியமானது. அதுக்கு பிறகு எழுத ஆரம்பிக்கிறாரு. அவர் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. 23வது வசனம். இப்ப இங்க இருந்துதான் உண்மையாவே கிறிஸ்தவனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்றது அவர் விளக்குறார். உண்மையாகவே ஆசீர்வாதம் வாழ்க்கையில என்னன்றது அவர் விளக்குறார். 23ல இருந்து பாருங்க. நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். அது கவனிச்சீங்களா? அது தேவ பிரசன்னத்தை குறிக்கக்கூடிய பதம். தேவ பிரசன்னம் எனக்கு இருக்கிறது, ஸ்தோத்திரம் அப்படின்ற. எனக்கு ஆஸ்தி இல்லை, எனக்கு இந்த வேதனைகள் இல்லாம நான் வாழல, கஷ்டம் இல்லாம நான் வாழல, சரியா? ஆனா ஒண்ணு இருக்கு, தேவனுடைய பிரசன்னம். அடுத்தது பாருங்க, 23வது வசனத்துடைய பிற்பகுதி பாருங்க. என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் அப்படின்னா என்ன தெரியுமா? தேவனுடைய பாதுகாப்புன்னு நான் சொல்றேன். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பாதுகாப்பு, இதெல்லாம் நித்தியமானது. உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் இங்க மட்டுமா அனுபவிக்க போறோம்? அங்கேயும் போய் தானே அனுபவிக்க போறோம். தேவ பிரசன்னத்தை இங்க மட்டுமா ருசி பார்க்கிறோம்? அங்க போய் இன்னும் அதிகமா தானே ருசி பார்க்க போறோம். ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்பு பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவனும் இவைகளை என்னுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்வதில்லைன்னு சொன்னார். வலுவாதபடிக்கு நம்மை காக்கிறவர்னு யூதா எழுதியிருக்கிறார். இந்த பூமியிலே உங்களுடைய ஆத்மாவுக்கு கிடைத்த பாதுகாப்பு நித்திய பாதுகாப்பு, பிரியமானவர்களே. அடுத்த வசனத்துல சொல்றார், 24க்கு வாங்க. உங்களுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, இது தேவ வழி நடத்துதல் என்று நான் சொல்லுகிறேன். The Lord is leading us. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம், தேவ பாதுகாப்பை அனுபவிக்கிறோம், தேவனுடைய வழி நடத்துதலை அனுபவிக்கிறோம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? அடுத்த பகுதியில சொல்றாரு, 24 கடைசி பகுதியில பாருங்க. முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். இது தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம். தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார்,
நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டு. தேவ பிரசன்னம், தேவ பாதுகாப்பு, தேவ வழிநடத்துதல், நித்தியத்திலே கொண்டு போய் தேவன் சேர்க்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல யார் கொடுக்க முடியும் இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம்? இதெல்லாம் அப்படியே அனுபவிச்சுட்டே வரக்கூடிய ஆசா அதுக்கு பிறகு சொல்றாரு, 3 விஷயத்தை உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். 25ல இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு யார் மூலமா கிடைச்சிருக்கு தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா. அதனால 3 விஷயத்த சொல்றாரு. இந்த கிறிஸ்து தான் எனது விருப்பம் என்று 25வது வசனத்துல சொல்றாரு. This Jesus Christ is my desire. இந்த ஆண்டவர் தான் என்னோட விருப்பம். எவ்வளவு அழகா இந்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியும் ஏற்கனவே இல்லையா? பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? அடுத்தது சொல்றார், பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. நல்லா கவனிங்க, ஆண்டவர் எதை ஆசாவுக்கு கொடுத்திருக்கிறாரோ அது என்னுடைய விருப்பம் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவரே எனது விருப்பம் என்று சொல்லுகிறார். நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல என்னுடைய ஆசை, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நல்லதுதான். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய ஆசையாக இருக்கிறாரா? அவரே உங்களுடைய விருப்பமாக இருக்கிறாரா? அவரை நீங்கள் அனுபவிக்கிற அனுபவங்கள் எத்தனை? அவரால் நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்களா? அவருடைய பிரசன்னம் உங்களை திருப்தி செய்கிறதா? இதுதானே கிறிஸ்தவ வாழ்க்கை. 25ல அதை சொல்றாரு. 26ல வரும்போது சொல்றாரு, இந்த கிறிஸ்து தான் எனக்கு சொத்து அப்படின்ற அந்த வசனத்தை பாருங்க. 26ல கடைசியா சொல்றாரு, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். பங்குனா சொத்து. He is my inheritance. He is my portion. இப்ப நல்லா கவனிங்க, தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுதான் என் சொத்துன்னு சொல்லல, தேவனே எனது சொத்துன்னு சொல்றார். கவனிச்சீங்களா? ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, அல்லது இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்றேன், ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்க போறாரோ அதையும் அவர் சொல்லல, சரியா? ஆனா ஆண்டவரே எனது சொத்து. நம்முடைய கண்கள் வெகுமதிகள் மேல் கூடும் இல்லை, ஆனால் ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும். நான் சொல்வது புரியுதா? நம்முடைய நோக்கம் ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும், அவர் என்ன கொடுக்கிறார் என்பதில் இல்லை. கிறிஸ்து எனது வாஞ்சை, கிறிஸ்து எனது சொத்து. 3ஆவதா சொல்றாரு 28வது வசனத்துல, கிறிஸ்து எனது நம்பிக்கை என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை முடிக்கும் போது பாருங்க எப்படி முடிக்கிறார் பாருங்க. நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். He is my hope. அவர் தான் எனது நம்பிக்கை என்று சொல்லுகிறார். நான் சொல்லட்டுமா, இந்த சங்கீதம் நம்பிக்கை இல்லாத நிலைமையில ஆரம்பிச்சது. ஆனா இந்த சங்கீதம் முடியும் போது ஆசாப் ஒரு உண்மையை புரிந்து கொண்டாரு தெரியுமா? அநேக கிறிஸ்தவர்கள் இங்கேதானே தோற்று இருக்கிறோம், இந்த உண்மைதானே புரிந்து கொள்ள நம்ம தவறுகிறோம். ஆனால் ஆசாப் இதை புரிந்து கொண்டார். விரக்திகள் இருந்தது, சந்தேகங்கள் இருந்தது, குழப்பங்கள் இருந்தது, நிறைய விஷயம் புரியல, மற்றவர்களுடைய ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா ஆண்டவர் அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து கொஞ்சம் கண்களை திறந்து பாருன்னு அவருடைய கண்களை திறக்கிறார். அவருடைய விசுவாச கண்களை திறந்தவுடன் அவருக்கு முன்னாடி வந்து நின்னது யாரு தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்த உடனே சொல்றாரு, ஐயா நீர் மட்டும்தான் எனது வாஞ்சை, நீர் மட்டும்தான் என்னுடைய சொத்து, நீர் மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கை. நித்திய நம்பிக்கை நம்முடைய விசுவாசத்தை வணைகிறதா இல்லையா? வணைகிறது இல்லையா? நித்திய நம்பிக்கை எப்படிப்பட்ட இம்பாக்ட் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துது? How is the eternal hope impacting your life? What kind of influence does it make in your life? விசுவாசிகள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தில் வசதியோ வறுமையோ அதற்கு ஒப்பு கொடுப்பதே சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் சொல்வது புரியுதா? தேவ சித்தத்தில் வசதியோ வறுமையோ, நான் சொல்லட்டுமா, வசதிகள் அனுமதிக்கிறார் என்றால் உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் இருக்கிறது. வறுமை அனுமதிக்கிறார் என்றால் அதிலும் பெரிய பொறுப்புகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றதான் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். அந்த சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற என்ன தேவையோ அது அத்தனையும் என்னுடைய உண்மையுள்ள தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நான் சொல்வது புரியுதா? ஒருவேளை ஆசா ரட்சிக்கப்படாதவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்திருக்கலாம்.
ஆனா உங்களுக்கு சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவங்களோடு கூட உங்களை ஒப்பிடாதீங்க. நான் சொல்றது புரியுதா? ரட்சிக்கப்பட்டவங்களோட கூட ஒப்பிடாதீங்க, விசுவாசிகளோட கூட ஒப்பிடாதீங்க. நாங்க வாலிப வகுப்புல வாலிபர்களுக்கு பியர் பிரஷர் பத்தி பேசிட்டு வந்தோம். தோழமை அழுத்தம். இன்னைக்கு எப்படியெல்லாம் தோழமை அழுத்தங்களை வாலிபர்கள் சந்திக்கிறாங்க, அதை எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னு பேசிட்டே வரும்போது திடீர்னு ஒரு வாலிபன் என்னை நிறுத்திட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க வெளியில பேசுறதெல்லாம் இருக்கட்டும், சபைக்குள்ளேயே எங்களுக்கு பியர் பிரஷர் வருது தெரியுமா அப்படின்னாரு. என்னப்பா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டேன். என்ன பியர் பிரஷர் உனக்கு சபைக்குள்ள, என்ன தோழமை அழுத்தம் அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, நான் பணக்காரனா இருந்தாதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அநேகர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னார். நான் வசதியோடு இருந்தாதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அநேகர் நினைக்கிறாங்க. இது என்ன பல விதங்கள்ல யோசிக்க வைக்குது. என்ன யோசிக்க வைக்குது அப்படின்னு கேட்டோம். வாழ்க்கையில முன்னேறி காமிக்கணும்னு யோசிக்க வைக்குதுன்னு சொன்னார். இவங்க எதிர்க்க நான் பணக்காரன் ஆகி நான் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன்றத நிரூபிக்கணும்னு எனக்கு தோணுதுன்னு சொன்னார். நான் கேட்கிறேன், இது ஆண்டவர் கொண்டு வந்த சிந்தனையா இல்ல பிசாசனுடைய தந்திரமா? சொல்லுங்க. பிசாசனுடைய தந்திரம். நான் சொல்லட்டுமா? சிறந்ததிலிருந்து உங்களை வழிவிலக்க பிசாசு எப்பயுமே கெட்டதான் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. சிறந்ததுல இருந்து உங்களை வழிவிலக்க நல்லதையும் அவன் காண்பிப்பான். நான் சொல்றது புரியுதா? அநேக கிறிஸ்தவர்கள் நல்லதை பிடித்துக் கொண்டு சிறந்ததை விட்டு விடுகிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சபை இல்லை. தமிழ்நாட்டுல சகோதர சபை இல்லாத ஒரே மாவட்டம் மயிலாடுதுறையா இருந்தது. அந்த சமயம் அந்த மாவட்டத்தின் மீது பாரம் கொண்ட 4 இளைஞர்கள் அங்க போய் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு ரூம் எடுத்துட்டு அந்த மாவட்டத்துக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. 4 பேர் போய் ரூம் எடுத்தாங்க, ஜெபித்தாங்க. இதை கேள்விப்பட்ட வயதான ஒருவர், 60 வயசு இருக்கும், நானும் உங்களோட வந்து இணைந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். வாங்க அங்கிள்னு கூப்பிட்டாங்க. இவங்க 5 பேரும் ஜெபிச்சாங்க. 1 வாரம் அவங்க தங்கினாங்க. நிறைய கதவுகளை கர்த்தர் திறந்து கொடுத்தார். அங்கங்க சுவிசேஷம் அறிவிச்சாங்க. இந்த 1 வாரம் முடிந்தது. ரொம்ப சந்தோஷமா சென்றது. நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அதெல்லாம் அவங்க கண்ணு எதிர்க்க பார்த்தாங்க. அப்படி பார்த்து முடிச்ச பிறகு 1 வாரத்துக்கு பிறகு இவங்க எல்லாம் பிரியும் நேரம் வந்தது. அப்ப எல்லாம் ஜெபிக்க நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த அங்கிள் மட்டும் தேம்பி தேம்பி அழுகிறார். இது உண்மை சம்பவம். ஏன் இதை இப்படி அழுகிறார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சார். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே எனக்கு நிறைய வைராக்கியம் இருந்தது, ஆண்டவர் மேல அதிக அன்பு இருந்தது. என்னுடைய சொந்தக்காரங்க யாருமே கர்த்தரை அறியாதவங்க, அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு எனக்கு மிகப்பெரிய பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனா அந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயம்தான் என்னை ஊழியத்துக்கு வராத அளவுக்கு என்னை தடுத்துச்சு அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, என் சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து என்னை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த தெய்வத்து பின்னாடி நீ போற தெரியுமா, இந்த வெள்ளக்கார கடவுள் பின்னாடி போற தெரியுமா, நடுத்தருல வந்து நிற்ப அப்படின்னு சொன்னாங்க. உன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த எதிர்காலமும் இருக்காது, எந்த நல்லதும் உன் வாழ்க்கையில நடக்காது, நீ வேணா பார் அப்படின்னு சவால் விட்டு சொன்னாங்க. அப்போ எனக்கு மனசுல தோணுனதெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு அங்கிள் சொன்னார். என்ன தெரியுமா? இவங்க எதிர்க்க வாழ்க்கையில நான் முன்னேறி காமிக்கணும், நான் முன்னேறி காமிச்சு இந்த ஆண்டவர் தான் என்ன பணக்காரன் ஆக்கினாரு அப்படின்றத எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரே வைராக்கியம் தான் தம்பி என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். சரி அங்கிள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, நான் முன்னேறினேன், வீடு கட்டினேன், பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை வாழ்க்கை துணையை தேடி கொடுத்தேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்துச்சு. அப்படியே அங்கிள் அழுகுறீங்க? உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? அப்படியே அழுகுறீங்க? அவர் சொன்னாரு, அன்னைக்கு எனக்கு தெரியல தம்பி, இதுவும் பிசாசோடைய தந்திரம் அப்படின்றது எனக்கு தெரியல. அன்னைக்கு எனக்கு ஒரு விதத்துலதான் கிறிஸ்துவ வெளிப்படுத்த தெரிஞ்சது. நான் முன்னேறி வசதி வாய்ந்த நிலைமையில போய் நான் கிறிஸ்துவ என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு ஊழியம் செய்யணும்ன்ற சிந்தையை யார் கொடுத்தார்? ஆண்டவர் கொடுத்தார். அதை ஏன் தம்பி விட்டுட்டேன் நானு? நம்ம சிந்திக்கணும் பெரியமானவர்களே. தேவ சித்தத்துல வசதியோ வறுமையோ அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதா? நித்திய கண்ணோட்டத்தோடு வாழக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் இதுதான்.
நித்திய கண்ணோட்டத்தோடு வாழக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுடைய விசுவாசம் சாதாரணமான விசுவாசமா இருக்காது. ஆசாப் சொல்லுவது போல இந்த கிறிஸ்து உங்களுடைய சொத்தாய், உங்களுடைய ஆசையாய், உங்களுடைய நம்பிக்கையாய் அவர் இருப்பார். அவருடைய சித்தமே சிறந்தது என்று உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்வீங்க? ஒப்பு கொடுப்பீங்க. நித்திய கண்ணோட்டத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை ஆஸ்திகள் மீது உள்ள நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றுகிறது, மறுரூபப்படுத்துகிறது. இதுதான் முதல் பாடம் கத்துக்கிறோம். இப்ப இரண்டாவது பாடத்துக்கு வருவோம். யாக்கோபு புஸ்தகத்துக்கு வாங்க. யாக்கோபு புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. ஜேம்ஸ் சாப்டர் 5. யாக்கோபு புஸ்தகம் 5வது அதிகாரம். இந்த 5வது அதிகாரத்துல 7வது வசனத்துல யாக்கோபு இப்படி சொல்றாரு. 7வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் வருமானம் நீடிய பொறுமையாக இருக்கிறது. இதோ வயிற்றிருக்கிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று பின்பாயும் வருமானம் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். இந்த வசனத்தை கவனிச்சீங்களா? சகோதரரே அப்படின்னு கூப்பிடுறாரு. 1வது வசனத்துல ஐஸ்வர்யவான்களே அப்படின்னு ஆரம்பிச்சாரு. முதல் 6 வசனங்கள் அவங்கள பத்தி பேசினார். இப்ப 7வது வசனத்துல சகோதரரே அப்படின்னு யாருக்கு எழுதுகிறாரோ அவர்களை அப்படி அழைக்கிறார். அத சொன்ன பிறகு அவர் சொல்றாரு, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையா இருங்கள். அடுத்த வசனத்துல சொல்றாரு, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. ஏன் இப்படி சொல்றாரு இவங்களை பார்த்து? ரொம்ப சாதாரணமா இதை புரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன் உள்ள வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஐஸ்வர்யவான்களே ஒரு கூட்டத்தை பத்தி பேசுறாரு தெரியுமா? அவங்களால இந்த விசுவாசிகள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். நீங்க 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. சரியா? யார் இந்த கூட்டத்தார்? நான் ஏற்கனவே சொன்னது போல ஐஸ்வர்யவான்கள், அவங்களுடைய பொன் வெள்ளி அதை பத்தி எல்லாம் பேசுறாரு. கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள் என்று 3வது வசனத்தை முடிக்கிறாரு. 5வது வசனத்துல நீங்க சம்பிரமமாய் இந்த பூமியில வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள், கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். இவங்க இப்படி வாழ்ந்தது மட்டுமல்ல, இவங்க முன்னேறணுன்றதுக்காக பலரை ஒடுக்கினார்கள். அதான் 6வது வசனத்துல நமக்கு புரியுது. இந்த நீதிமான்களுக்கு வந்ததெல்லாம் துன்பங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் தான். இந்த உபத்திரவங்களை இந்த நீதிமான்கள் சந்திக்கும் போது அவங்களால எதிர்த்து போராட அவங்களுக்கு என்ன இல்லை? பலம் இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. எதிர்த்து நிக்கிற அளவுக்கு சத்துவம் இல்லை, பலம் இல்லை. அப்போ யாக்கோபு நீங்க எப்படியாவது எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாரு? நீடிய பொறுமையோடு இருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா யாருடைய வருகை சமீபமா இருக்கு? கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. நீடிய பொறுமையோடு இருங்க. அடுத்தது 9வது வசனத்துல சொல்றாரு, முறையிடாது இருங்கள் அப்படின்ற. அதை கவனிச்சீங்களா? சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். நீங்க பொறுமையோடு இருங்க, நீங்க முறுமுறுக்காதீங்க, முறையிடாதீங்க. அந்த பொறுமைக்கு சில உதாரணங்களையும் கொடுக்கிறார். 10வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளை உதாரணமாக வைத்து பேசுகிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். துன்பப்படுத்தப்பட்டாங்களா இல்லையா ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம்? ஆண்டவருடைய தீர்க்கதரிசனத்தை ஏசாயா சொல்றாரு, வாளால் அறுக்கப்பட்டார். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தை எரேமியா சொல்றாரு, எங்க கொண்டு போய் போட்டாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? இருட்டு கிடங்கில் போடப்பட்டார். எத்தனையோ பாடுகள். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தை சொன்னவர்கள் அவர்கள் அதிகமாய் துன்பப்படுத்தப்பட்டார்கள், உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். ஆனா அந்த நேரத்துல அவங்க பொறுமையோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் முறுமுறுக்கவில்லை, சந்தோஷமாய் அந்த பாடுகளை என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் அவங்களை திருஷ்டாந்தமாக வைங்க அப்படின்னு சொல்றாரு. Let them be your examples. உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் தேடுறீங்களா? இவங்களை எக்ஸாம்பிள்ஸா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட நிறுத்தல, யோபு பத்தி பேசுறார். இந்த வசனம் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம்.
11வது வசனம் பாருங்க. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உதாரணம் வேணுமா? தீர்க்கதரிசிகளை பாருங்க. எடுத்துக்காட்டுகள் வேணுமா? யோபுவை பாருங்க. எத்தனை துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை மன கிளேசங்கள், கண்ணீர் நிறைந்த பாதைகள். ஒருமுறை எங்க அம்மாவுக்கு அக்கி வந்துச்சு. அக்கி நிரம்ப பாதிக்கும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெளியில காயம் வரும்போது அதுவே தாங்க முடியாது. அதையும் தாண்டி சில நேரங்கள்ல உள்ளுக்குள்ள ஆழமா போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது போய் நரம்ப தொடும்போது, எலும்பு தொடும்போது அது எப்படி இருக்கும்? அதுதான் யோபுவினுடைய நிலைமை. ஓடு எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். திடீரென ஒரு நாள் எல்லாம் மாயமாய் மறைந்து போய் விடுகிறது. சொந்த மனைவி பக்கத்துல இருந்து சொல்றாங்க, தேவனை தூஷித்து உங்களுடைய ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். யோபு பொறுமையாக இருந்தார். அதை எடுத்துக்காட்டாக யாக்கோபு பயன்படுத்துகிறார். பொறுமையா இருங்க, முறையீடாக இருங்க. இன்னொன்னு சேர்த்து சொல்றேன், பயிரிடுகிறவன், ஒரு விவசாயியினுடைய உதாரணத்தை பயன்படுத்துறார். 7வது வசனத்தை பாருங்க. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருப்பான். இங்க ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு, அதை நான் சொல்றேன். நீடிய பொறுமையோடு ஒரு விவசாயி காத்திருக்கிறது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய உழைப்பையும் போடுவார். அவர் உழைப்பார். he is a hard working farmer. அவர் கடினமாய் உழைப்பார். அப்படியே வரட்டும் அறுவடை அப்படின்னு அவர் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். உரம் போடணுமா, நிலத்தை என்ன பண்படுத்தணுமா, அங்க எப்படிப்பட்ட தண்ணீர் அங்க பாய்ச்சணும், எல்லாவற்றையும் செய்வார். கடினமாய் உழைப்பார். இந்த 3 விஷயத்தை யாக்கோபு கொண்டு வரார். நல்லா கவனிங்க. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பாடுகள் வரும்போது நீடிய பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்க. சந்தோஷமா, முறையிடாம, குற்றம் சாட்டாம, முறுமுறுக்காம அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, இந்த பாடுகளுக்கு பின்பாக என்ன நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதையும் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்றார். எப்படி அந்த விவசாயி கடினமாய் உழைக்கிறாரோ அதுபோல கஷ்டங்கள் வழியால் தான் செல்லுகிறீர்கள், உபத்திரங்கள் வழியால் தான் செல்லுகிறீர்கள். அந்த நேரத்துல ஒரு விசுவாசிக்கு தேவைப்படும் அறிவு என்னவென்றால், ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பாடுகளை எனது வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். அவர் சில பொறுப்புகளை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ஒருவேளை நான் சந்தோஷமா இருந்தா கிறிஸ்து இந்த அளவுக்கு வெளிப்படுத்த முடியாது. ஆனா இந்த பாடுகளின் நேரத்துல நான் கிறிஸ்துவ அதிகமாய் வெளிப்படுத்த முடியும். இதல்லவோ நித்திய நம்பிக்கை. இதல்லவோ நித்திய நம்பிக்கை. நித்திய நம்பிக்கையோடு வாழக்கூடிய விசுவாசிகள் பாடுகளை எப்படி கையாளணும் அப்படின்றத யாக்கோபு சொல்லி தர. சொல்றது புரியுதா? யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது இந்த நித்திய கண்ணோட்டத்தோடு வாழக்கூடிய கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்களோட விசுவாசம் எப்படி வணையப்படுகிறது, பாடுகளுக்கு உங்களுடைய பார்வை, உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது, இதை நம்ம சிந்திக்கணும். பிரியமானவர்களே, நான் இப்படி சொல்லட்டுமா? தேவ சித்தத்தில் சந்தோஷமோ சஞ்சலமோ அதை ஏற்றுக்கொள்வதே சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தோஷமோ சஞ்சலமோ தேவ சித்தத்தில் இது ரெண்டுமே இருக்குமா இருக்காதாங்க? இது ரெண்டுமே இருக்குமா இருக்காதா? இது ரெண்டுமே இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே சிறந்த உதாரணம். பொறுமையை பத்தி பேசுறோம், சந்தோஷமா ஏற்றுக்கொள்றதை பத்தி பேசுறோம். பாடுகளை அந்த நேரத்துல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு பேசுறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சிறந்த உதாரணம் என்ன இருக்க முடியும்? அவர் பாடுகளை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். பொறுமையோடு கொஞ்சம் சகிச்சிடலாம், சந்தோஷமா ஏற்றுக்கொள்றது கஷ்டம். சந்தோஷத்தோடு கூட சகிச்சிடலாம். இதுக்கு பின்னாடி ஏதோ கர்த்தர் செய்ய சொல்றாரு, அதை செய்யற அளவுக்கெல்லாம் நமக்கு அறிவு என்ன செய்யாது, வராது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது அத்தனையும் செய்து காண்பித்தார். சிறந்த முன்மாதிரியாய் நமக்கு அவர் இருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம எடுத்து நடக்கணும். சமீபத்துல ஒரு வாக்கியத்தை நான் இப்படி படிச்சேன் ஆங்கிலத்துல, எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. 4 வார்த்தை தான் இங்கிலீஷ்ல. நோ ஸ்டார்ம் லாஸ்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு படிச்சேன். எந்த ஒரு புயலும் நித்தியமாய் வராது அப்படின்னு படிச்சேன். நோ ஸ்டார்ம் லாஸ்ட்ஸ் ஃபார் எவர்.
அதை படிக்கும் போதே ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. உண்மைதான்ல, எந்த புயலும் நித்தியமா வரப்போறது கிடையாது. இந்த உலகத்துல எத்தனை பாடுகள் கஷ்டங்கள் வழியாக நீங்கள் கடந்து சென்றாலும் ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. பேதுரு சொல்றது போல அது கொஞ்ச காலத்துக்கான பாடுகள், அது சீக்கிரத்தில் கடந்து போகக்கூடியது. 2-3 வசனங்களை வாசிப்போமா? ரோமர் 8ஆம் அதிகாரம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். கவனிச்சீங்களா? இங்க பவுல் ரொம்ப அழகா ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி காண்பிக்கிறார். இக்காலம் அப்படின்னு சொல்றார், இனி வெளிப்பட போகிற அப்படின்னு சொல்றார். இக்காலத்து பாடுகள், ஆனா இனி வெளிப்பட போகிறது என்ன? மகிமை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதே பாணியில அங்க எழுதுறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லைன்னு ஆரம்பிக்கிறார். இந்த அதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வரும்போதும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லைன்னு சொல்றாரு. ஏன் பவுல் அவர்களே நீங்க ஏன் சோர்ந்து போகிறது இல்லை? அவர் அதுக்கு பதில் சொல்றாரு, படிங்க. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனுஷன் அழிந்தும் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? பாடுகள் மத்தியிலும் எங்களுடைய உள்ளான நிலைமையில நாங்கள் புதுப்பிக்கப்படுகிறோம். பாடுகள் மத்தியிலும் நாங்கள் கிறிஸ்துவின் சாயல்ல உருவாக்கப்படுகிறோம். பாடுகளின் மத்தியிலும் தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் வணையப்படுகிறோம். அதுதான் பவுலுடைய வார்த்தை. உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிறான். மறுபடியும் சொல்றாரு 17 பாருங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்னங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் சேர்ந்து படிங்க. அது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. எத்தனை அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்றாரு பாருங்க, இல்லையா? நித்தியம் சொல்றாரு, அதிகமான சொல்றாரு, கனம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மகிமையை அது உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமான. பிரியமானவர்களே, நித்திய நம்பிக்கையோடு ஒரு விசுவாசி இந்த பூமியில வாழும்போது பாடுகளை இப்படிதான் பார்ப்பார். பாடுகளை இப்படிதான் பார்ப்பார். பாடுகளையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப பெருசா தெரியும். அங்க உள்ள மகிமையை கொஞ்சம் பாருங்க, இந்த பாடுகள் ரொம்ப சின்னதா தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க, பாடுகளே மறைஞ்சு போயிடும். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பாடுகளை அனுமதிக்கிறதற்கு ஏராளமான நோக்கம் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையோடு சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்பதாக, ஆண்டவரே இதை ஏன் அனுமதிக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், ஒருவேளை என்னுடைய பலவீனத்திலும் என்னுடைய மரணத்திலும் நீர் அதிகமாய் வெளிப்பட விரும்புவீரானால் அதற்கு என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன், அதற்கு என்னை நானே சமர்ப்பணம் செய்கிறேன். அதுதான் நித்திய கண்ணோட்டத்தோடு வாழக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை. நித்திய கண்ணோட்டத்தோடு வாழக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆஸ்திகள் மீதுள்ள என்னுடைய கண்ணோட்டத்தை மட்டும் மறுரூபப்படுத்தவில்லை, பாடுகள் மீதுள்ள என்னுடைய கண்ணோட்டத்தையும் மறுரூபப்படுத்துகிறது. இப்ப நான் 3வது விஷயத்துக்கு வந்துடுறேன். 3வது விஷயத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். அங்க என்ன படிச்சோம்? கொலோசியர்ல ஆரம்பத்துல 2 விஷயத்துக்காக பவுல் ஸ்தோத்திரிக்கிறார். ஒண்ணு விசுவாசம், இன்னொன்னு அன்பு. சரியா? அதை கொஞ்சம் பார்ப்போமே. நித்திய நம்பிக்கையோடு வாழும்போது எப்படி பரிசுத்தவான்களை அதிகமா நேசிக்க முடியும்? நீங்க யாக்கோபுக்கே மறுபடியும் வாங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதி இது. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 2 விதமான ஞானத்தை அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு ஞானம் என்னன்னா இந்த பூமிக்கு அடுத்த ஞானம். சரியா? ஒரு ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். எல்லா வசனங்களை நல்லா கவனிக்கணும். 13வது வசனத்தை பாருங்க. இது ஒரு சேலஞ்ச். சரியா? டேக் இட் as a challenge. 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர்கிட்ட இப்போ இந்த யாக்கோபு சொல்றார், உங்களை யார் ஞானின்னு பார்க்கலாம், உங்களை யார் விவேகம் உள்ளவர்னு பார்க்கலாம். சரியா? படிச்சுட்டே போங்க.
உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். ரட்சியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்க. ரைட், நம்ம இப்படி ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க. ஒரு அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய 2 நபர்கள், சரியா? இப்போ இது என்ன நேரம் அப்படின்னு கேட்டா, 2 பேரும் கடினமா உழைக்கிறாங்க. 2 பேரும் வேலையில கடினமா உழைக்கிறாங்க. இப்போ ப்ரொமோஷன் டைம். இந்த ப்ரொமோஷன் டைம்ல இந்த 2 பேருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்க போறது கிடையாது. யாருக்கு மட்டும்தான் கிடைக்க போகுது? ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது, சரியா? இதுல 2 பேரும் கடினமா உழைக்கிறாங்க ப்ரொமோஷனுக்காக. ஆனா அந்த பதவி உயர்வு ஒருவருக்கு கிடைத்து விட்டது, சரியா? அந்த ஒருவருக்கு பதவி உயர்வு கிடைத்து விட்ட உடனே மற்றொருவரால அதை என்ன பண்ண முடியல? தாங்கி கொள்ள முடியல, சரியா? ஏன்னா இவருடைய வாழ்க்கையின் தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எனக்காக வாழ்றவன், இந்த பூமியில சிறந்த மனிதன் நான் தான், சரியா? ஐ எம் த பெஸ்ட் இன் த பிசினஸ். எது நடந்தாலும் சிறந்தது அது என்னை தேடிதான் வர வேண்டும். என்னை காட்டிலும் யாருக்கும் அது போகக்கூடாது. நான் தான் எனக்கு முக்கியம். ஐ எம் த மாஸ்டர் ஆஃப் மை டெஸ்டினி. நான் தான் என்னோட முடிவை நிர்ணயிப்பேன். நான் தான் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிப்பேன். அப்படிப்பட்ட கொள்கை உடைய ஒரு மனிதன். இன்னைக்கு உலகத்துல செக்குலர் ஹியூமனிசம்லாம் சொல்றாங்க இல்லையா? நானே எனக்கு முக்கியம், என்னை தவிர யாரும் எனக்கு முக்கியம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தோற்று போகிறான். அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, சரியா? அவனால அதை தாங்கிக்க முடியல. 3 படிகளை யாக்கோபு இப்ப காண்பிக்க போறார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிற 3 படிகள், சரியா? இதை தாங்கிக் கொள்ள முடியாதவன் முதல் படி என்ன? ஏற்கனவே சகோதரர் வாசிச்சிட்டார். 14வது வசனத்துல மனக்கசப்பு, வைராக்கியம், அப்புறம் என்னங்க? விரோதம். அதை கவனிச்சீங்களா? பொறாமை, கட்சி மனப்பான்மை, விரோதம், வைராக்கியம், மனக்கசப்பு, இதெல்லாம் எங்க இருக்குது? அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, உங்கள் இருதயத்திலே. இது உள்ளுக்குள்ள இருக்கிற சிந்தனை, சரியா? இப்ப அவரை பார்த்து பொறாமைப்படுகிறார். ஏன்னா ப்ரொமோஷன் அவருக்கு கிடைச்சிருச்சு. இதை இவரால் தாங்கிக் கொள்ள முடியல. உள்ளுக்குள்ள அந்த கசப்பான வைராக்கியம், விரோதம். இந்த விரோதத்தை இவர் சரி செய்யல, அப்படியே வளர விடுறார். வளர விடும் போது அது 2வது படிக்கு போகுது. அந்த 2வது படியை யாக்கோபு காண்பிக்கிறார். 16வது வசனத்துக்கு வாங்க. 16வது வசனத்துல சொல்றாரு, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. அதை கவனிச்சீங்களா? துர்செய்கைகள். முன்னாடி மனசுல இருந்த எண்ணங்கள்னு சொன்னேன், இப்போ செய்கைகள்னு சொல்றார். அந்த சிந்தனைகள் இப்ப என்னவா மாறிடுச்சு? செயலா மாறிடுச்சு. இந்த மனுஷன் யோசிக்கிறார், எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் அவனுக்கு கிடைச்சிருச்சு இல்ல, அவனை என்ன பண்றன்னு பாரு. இந்த வைராக்கியத்தை வளர விடுகிறார். இது என்னவா மாறுது? இந்த வசனத்துல வாசிக்கிறோம், கலகம், துர்செயல். நீங்க 4:1 வந்தீங்கன்னா, 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல யுத்தங்கள், சண்டைகள் அப்படின்னு படிக்கிறோம். மூல பாஷையில படிச்சு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வாயால அடிச்சுக்கிறது, இன்னொன்னு கையால அடிச்சுக்கிறது. இந்த யுத்தங்கள்ன்றது வாயாலே அடிச்சுக்கிறது, வார்த்தையினால. சண்டைகள்ன்றது கையால அடிக்கிறது. இது வரைக்கும் மனசுக்குள்ள வைராக்கியம் இருந்தது. இப்ப அது எப்படி வெளிப்படுது அப்படின்னு கேட்டா, அவரை எப்படியாவது நாசம் பண்ணியே ஆகணும். அது செயலாய் மாறுகிறது. இப்ப 3வது படிக்கு போறாரு. இதோட இது நிக்கல. இது என்னவா மாறுது அப்படின்னு கேட்டா, 2வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, 2வது வரியில கொலை அப்படின்ற வார்த்தையை படிப்பீங்க. கவனிச்சீங்களா? கொலை. He is murdering that person. எதுக்காக கொலை செய்கிறார்? ஒரே ஒரு விஷயம்தான், எனக்கு கிடைக்க வேண்டியது யாருக்கு கிடைத்து விட்டது? அவருக்கு கிடைத்து விட்டது. இவருடைய வாழ்க்கையின் கொள்கை, கோட்பாடு முற்றிலும் சுயத்தை சார்ந்த ஒரு கோட்பாடு. இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வருது அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. 15வது வசனத்துல சொல்றாரு, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாகிறாமல் என்ன சொல்றாரு? லௌகீக சம்பந்தமானது. லௌகீகம்னா என்ன? உலகம், உலக சம்பந்தமானது. அடுத்தது ஜென்ம சுபாவத்துக்குரியது. அடுத்தது பேய்த்தனத்துக்குரியது. 3 எதிரிகளை சொல்லுவோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. என்னென்ன? உலகம், மாம்சம், பிசாசு. 3த்தையும் சொல்லிடுறாரு, சரியா? இப்படிப்பட்ட ஞானம் தான் இது அப்படின்னு சொல்றார். மற்றவர்களை கீழே தள்ளணும், மற்றவர்கள் மீது பொறாமைப்படுதல், அவர்கள் மீது உள்ள அந்த வெறுப்புணர்ச்சி, அந்த வெறுப்புணர்ச்சியை வளர விடும் போது துர்ச்செயல்கள். கடைசியா அது எதுல போய் முடியுது? கொலையில போய் முடியுது. சண்டைகளும் பிரிவினைகளும் தான் இருந்தது. ஆனா அது எது வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு கேட்டா, கொலை வரைக்கும் போயிடுச்சு.
இதல்லவோ காயினுடைய கதை. இதை நம்ம சொல்லும் போது யார் ஞாபகம் வரா? நமக்கு காயின் தானே ஞாபகம் வர்றாரு. ஆண்டவர் இந்த ஒவ்வொரு படியிலும் காயினை தடுத்தார் தெரியுமா? இந்த ஒவ்வொரு படியிலும் காயினை தடுத்தார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, முதல்ல தடுத்தார். ஏன் நீ கோவப்படுற? ஏன் உன் முகநாடி வேறுபட்டிருக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பாரு. நான் சொன்னபடி நீ என் சமூகத்துக்கு வரலையே, உன் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு, இங்கேயே சரி பண்ணு, இங்கேயே சரி பண்ணு. விட்டுட்டீங்கன்னா வாசல்ல எது இருக்குது? ஆமா இல்லையா? அந்த பாவம் ஒரு மிருகம் போல இருக்குது, கதவை மட்டும் திறந்து கொடுத்துடாத, அது உன்னை என்ன பண்ணிடும்? விழுங்கிடும். காயின் கேட்டாரா? இல்ல, கீழ்ப்படியில. அந்த கோபத்தை வளர விட்டார். அந்த கோபம் பகையாய் மாறினது. அந்த பகை ஒரு நாள் வயல்ல இருக்கிற தன்னுடைய சகோதரனை கொலை செய்த கொலையாய் மாறினது. ஆண்டவர் கொடுத்த தருணங்களை எல்லாம் வீணடித்தார். ஆண்டவர் கொடுத்த தருணங்கள் எல்லாம் வீணடித்தார். ஏன் காயின் தன்னுடைய சகோதரனை நேசிக்க முடியல? இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வருகிறது? Look at the words teaching. வேதம் சொல்லி தரக்கூடிய போதனைக்கும் உலகத்துடைய போதனைக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. நீதான் உனக்கு முக்கியம், அது உலக போதனை. ஆனா பைபிள் சொல்லுது, நீ நித்திய கண்ணோட்டத்தோடு வாழ்ந்தா உனக்காக வாழ மாட்ட. உன் பக்கத்துல கொஞ்சம் சுத்தி பார், உன் பக்கத்துல சுத்தி பார். இங்க அமர்ந்து இருக்கிற சகோதரர்களை பாரு, இங்க அமர்ந்து இருக்கிற சகோதரிகளை பார். அவங்களுக்காக உன் வாழ்க்கையை முதலீடு செய்வாய். அதுதான் நித்திய கண்ணோட்டத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை. இதுக்கு அப்படியே நேரம் எதிர்மாறா அந்த ஞானத்தை பத்தி பேசுறாரு பாருங்க. பரத்துல இருந்து வரக்கூடிய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? 17வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. யாக்கோபு 3:17. சுத்தம், சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனிகளால் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. 18 படிச்சிருங்க. இந்த வார்த்தை எவ்வளவு அருமையா இருக்குல்ல? சமாதானம், இரக்கம், சாந்தம், சுத்தம் உள்ளதாய், பரிசுத்தம் உள்ளதாய், எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் படிக்கிறோம் பாருங்க. இதுதான் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாகவே நித்திய நம்பிக்கையோடு இந்த பூமியில வாழும்போது நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்களுடைய பணத்தை மற்றவர்களுக்காக முதலீடு செய்ய ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுடைய சம்பத்துகளை மற்றவர்களுக்காக முதலீடு செய்ய ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுடைய தாளந்துகளை மற்றவர்களுக்காக முதலீடு செய்ய ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வரங்களை மற்றவர்களுக்காக முதலீடு செய்ய ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நேரம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பலன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழகு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொருள்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வீடு, கர்த்தர் கொடுத்திருக்கிற அனைத்து உபகரணங்களையும் நீங்கள் உங்களுக்காக அல்ல, மற்றவர்களுக்காக அதை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க? முதலீடு செய்ய ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. தட் இஸ் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் சிறந்த முதலீடு. அதை இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிறத விட ரிட்டர்ன் கிடைக்க போகுது இல்லையா? எதிர்பார்க்கிறத விட ரிட்டர்ன் கிடைக்க போகுது. இதுதான் மற்றவங்களை நேசிக்கிற அன்பு. இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரம் படிக்கும்போது இந்த உலகத்துல காணப்படும் தத்துவத்தை புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு யாக்கோபு. இப்படி வாழாதீங்க அப்படின்னு சொல்லி தர்றாரு. அந்த சவால் கொடுக்கிறாரு. உங்க 2 பேர்ல யார் ஞானின்னு காண்பீங்க? நீங்க உலகத்துல கேட்டீங்கன்னா இவன் தான் ஞானி அப்படின்னு யாரை கை காமிப்பாங்க தெரியுமா? மற்றவங்களை வாழ்க்கையில ஜெயிச்சு காமிச்சானே, ப்ரொமோஷன் வாங்கினானே, அவனை தான் ஞானின்னு காமிப்பாங்க. ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் யாரை கை காமிப்பார் தெரியுமா? முதல்ல ஐயா சொல்லிட்டாங்க இல்லையா? ஆபேலுடைய ரத்தத்தை பத்தி பேசினாங்க இல்லையா? அவனுடைய ரத்தம் எங்க இருந்து கூப்பிடுது? பூமியில இருந்து கூப்பிடுதேப்பா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இந்த ஆபேலை கொண்டு வந்து அந்த எழுத்தாளர் என்ன செஞ்சிருக்காரு? அந்த பட்டியலில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பார்வையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிங்க. ஆண்டவருடைய பார்வையிலிருந்து பார்க்க ஆரம்பிங்க. இந்த பூமியில நமக்காக வாழக்கூடிய விசுவாசிகளாக அல்ல, மற்றவர்களுக்காக எல்லாவற்றையும் முதலீடு செய்யக்கூடிய விசுவாசிகளாக கர்த்தர் உங்களை மாற்றட்டும். இந்த பூமியில உங்களுடைய நீங்க வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில உங்களுடைய பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வையுங்க. பூச்சி வராது, திருடம் வரமாட்டான், சரியா? எல்லா பாதுகாப்பும் அங்க ஓடுது. ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு பாடத்தை லூக்கா 16ஆம் அதிகாரத்துல சொல்லி கொடுத்தார். எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். லூக்கா 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு கதை சொல்லிட்டு அந்த கதைக்கு பிறகு ஒரு பாடத்தை கொண்டு வர்றாரு. அந்த பாடத்தை சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு,
16ஆம் அதிகாரத்துடைய 9வது வசனம் பாருங்க. அதுல சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை நித்தியத்துல சம்பாதிங்கன்னு சொல்லி தர்றார். அதுதான் ஞானமான வாழ்க்கைன்னு சொல்லி தர்றார். அவர் என்ன சொல்லி தர்றாரு தெரியுமா? இந்த பூமியில உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அனைத்தையும் தேவனுக்கென்றும் தேவனுடைய ராஜ்யத்தின் விருத்திக்கென்றும் நீங்கள் பயன்படுத்தி இருப்பீர்களானால், ஒரு நாள் பரலோகத்துல நீங்க நுழையும் போது ஒரு பிரதர் உங்களை பார்த்து, பிரதர் உங்களாலதான் நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சிஸ்டர் உங்களாலதான் நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு சிநேகிதரை அங்க சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு. எதை வச்சு சேர்த்து வைங்க? அநீதியான உலக பொருள். இந்த உலகத்துல எல்லாமே அநீதியானது தான், எல்லாமே தற்காலிகமானது தான். ஆனா அந்த தற்காலிகமானதை வைத்து நிரந்தரத்துக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவன் புத்திசாலியான விசுவாசி. அப்படிப்பட்ட புத்திசாலியான விசுவாசிகளாய் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொள்வோம். இந்த விஷயங்களுக்காக தான் கொலோசை பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை நினைத்து பவுல் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள அவர்களுடைய விசுவாசம், பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள அவர்களுடைய அன்பு, இது ரெண்டையும் பார்க்கும்போது அவர் ஒண்ணு கொண்டு வந்து நிறுத்துறார். என்ன தெரியுமா? உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு கிடைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகவில்லை. நித்திய கண்ணோட்டத்தோடு நீங்க வாழ்றீங்க, நித்திய கண்ணோட்டத்தோடு வாழ்றீங்க. சுவிசேஷம் உங்களுடைய வாழ்க்கையில பலன் தருகிறது. அதுக்காக நான் ஆண்டவரை முழு இதயத்தோடு நான் துதிக்கிறேன்னு சொல்றேன். பிரியமானவர்களே, நான் சொல்லட்டுமா? ராஜபாளைய சபையாரை பற்றியும் கர்த்தருடைய இருதய துடிப்பு இதுதான். நித்திய கண்ணோட்டத்தோடு நீங்கள் இங்க வாழ வேண்டும். இந்த பூமியில வாழும்போது உங்களுடைய விசுவாசம், கிறிஸ்து இயேசுவின் மீது உள்ள உங்கள் விசுவாசம் பாடுகள் மத்தியில பரிசோதிக்கப்பட்டாலும் சரி, வறுமையின் மத்தியில பரிசோதிக்கப்பட்டாலும் சரி, உங்களுடைய விசுவாசம் தரமானது என்பதை கர்த்தருக்கு முன்பதாக நிரூபித்து காண்பீங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதே போல பரிசுத்தவான்களுடைய குறைகளை கண் திறந்து பாருங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யுங்கள், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள், ஒருவரை ஒருவர் தூக்கி விடுங்கள், ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டு பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? சந்தோஷம். அது உங்களுக்காக நினைச்சீங்கன்னா, உங்களுக்காக மட்டும் நினைச்சீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க நோக்கத்தை சரியாவே புரிஞ்சுக்கலன்னு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அனைத்தும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில முதலீடு செய்வதற்காக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல மனுக்குலத்திற்காக கொடுக்கிறதற்கு மிச்சம் எதுவுமே இல்லை. மனுக்குலத்திற்காக இன்னும் கொடுக்கிறதற்கு அவருடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் கொடுத்துட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவருடைய ரத்தத்தையே கொடுத்துட்டார், அவருடைய உயிரையே கொடுத்துட்டார். இனி கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஐஸ்வர்யமா இருந்த அந்த கடவுள் இந்த பூமியில தரித்திரராய் வந்தார். உங்களையும் என்னையும் இன்றைக்கு ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனங்கள் கிரியை செய்யட்டும். என்னுடைய ஜெபமே, பிசாசு இந்த வார்த்தைகளை உங்க இருதயத்தை விட்டு எடுத்து போட்டக்கூடாது. இன்னைக்கு நைட்டு உங்க இருதயத்தில் இதை ரிங்காரம் அடிக்கணும். உங்களை இந்த வார்த்தைகள் தூங்க விடக்கூடாது. அதுதான் என்னுடைய ஜெபம். உங்களுடைய இருதயத்துல தொடர்ந்து கர்த்தர் பேசட்டும். இந்த பூமியில நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை உலகத்திற்காக அல்ல. கர்த்தர் உங்களை அழைத்ததும் உங்களை கொண்டு போய் முடிவில் நிறுத்த போகிறாரு. அந்த அழைப்பும் முடிவும் நித்தியமானது. அதை மனதில் வச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய விசுவாசம், பரிசுத்தவான்கள் மீதுள்ள நம்முடைய அன்பு, இது எல்லாமே அந்த நித்திய பார்வையின் அடிப்படையில, நித்திய கண்ணோட்டத்தின் அடிப்படையில இந்த பூமியில காணப்படட்டும். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.